மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் நாட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப். பஞ்சாப்னது நம்ம மனசுக்கு வர்றது முதல்ல பொற்கோவில், அதுக்கப்புறம் கோதுமை. பஞ்சாப்னாலே சப்பாத்தி தான் நமக்கு ஞாபகம் வரும். சப்பாத்தி மட்டும் இல்லாமல் தாபா உங்களுக்கு தெரியும், எல்லா மூலை முடுக்கிலும் தாபான்றது வளர ஃபேமஸ். இப்போ அந்த வகையான உணவு ஐட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது தந்தூரி சிக்கனும் மசாலா சப்பாத்தியும். பார்க்கலாமா? இப்போ முதல்ல தந்தூரி சிக்கனுக்கு வேண்டிய ஐட்டம் என்னென்ன தேவைப்பட்ட பொருள் சொல்லிடுறேன். முக்கியமானது நமக்கு சிக்கன் நம்ம கடையில் சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. தை பீஸுன்னு கேட்டால் போதும், சிக்கன் இந்த மாதிரி பீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த சிக்கன் எடுத்து வச்சுக்கணும். மிளகாத்தூள், தந்தூரி மசாலா, தயிர், உப்பு, மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான ஐட்டம் இவ்வளோ தான். இப்போ இதை எப்படி போட்டு மசாலா போடுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பஞ்சாபில் காரசாரமாக சாப்பிடுவாங்க, அதனால் நம்மளும் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். போட்டுட்டோம். இது வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், அதனால் காரம் ரொம்ப இருக்கும். இது தந்தூரி மசாலா. இப்போ தந்தூரி மசாலா ஆட் பண்ணுறேன். போதும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது உப்பு தேவைக்கானது உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், ஏன்னா சிக்கன் ஊற உப்பு அதில் இறங்கும். போட்டுட்டோம், உப்பு போட்டுட்டோம். இப்போ அடுத்தபடியாக அதில் நம்ம போட போகிறது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம். அது எகெயின் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். போட்டுட்டோம். இதை கடைசியாக இதில் ஆட் பண்ண போகிறது நம்ம தயிர். இது இதில் நம்ம தக்காளி எதுவும் யூஸ் பண்ண போதில்லை, அதனால் ஒரு புளிப்புக்காக நம்ம இந்த தயிரை யூஸ் பண்ணுறோம். இதை போட்டு நல்ல ஒரு பிசைஞ்சுக்கணும். மொத்த தயிரும் போட்டுடலாம். இப்போது இந்த மசாலாவை நல்லா இந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும், இது ஒரு கையால் நம்ம பண்ண முடியாது சிக்கன் தந்தூரி, அதனால் நம்ம 2 கை தான் யூஸ் பண்ணணும். இப்போது எல்லாத்துலேயும் நம்ம எடுத்து மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா நல்லா உள்ளெல்லாம் போகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை இப்படி போடாமல் நீங்கள் மசாலா தனியாக பிரட்டி கூட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மசாலா உள்ளே நல்லா ஊறணும். இப்போ நல்லா இதுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா போடுற மாதிரி போட்டு தனியாக இப்படி வச்சுக்கலாம். நம்ம 2 கட் கொடுத்துருங்க, ஏன்னா மசாலா உள்ளே நல்லா ஊறணும். நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் பஞ்சாபில் அந்த தாபா இதில்னா, இது எல்லாமே ஆயில் இல்லாமல் நம்ம சுட்டு சாப்பிட்றது. அதனால் சிக்கன் நம்ம நிறைய ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட பொதுவாக எல்லோரும் தயங்குவோம். இந்த மாதிரி சிக்கன் ஆயில் இல்லாத இது ஹை ப்ரோட்டீனு, அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் சாப்பிட்லாம். இதுக்கு பொதுவாக சைட் டிஷ் ஒன்றும் அவ்வளோ தேவைப்படாது. வேணும்னா புதினா சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி அந்த ஊரில் கொடுப்பாங்க. அந்த ஊரில் மட்டும் இல்லை, நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் ஸ்டார்டர்னா தந்தூரி சிக்கன் இல்லை சிக்கன் 65 இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். சிக்கன் 65 உங்களுக்கு தெரியும், நம்ம ஆயிலில் பொரிக்கிறது. இது எண்ணெய் யூஸ் பண்ணாத இது சேஃபாக சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட்ஸ் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நல்லா மேரினேட் பண்ண வச்சுட்டோம். இருக்கட்டும். இது ஊறுற நேரத்துக்குள்ளே நம்ம குவிக்காக மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். அந்த டயத்தில் இந்த சிக்கன் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம தந்தூரி மசாலா ஊறிட்டு இருக்குது. அந்த ஊறுற நேரத்தில் நம்ம இப்போ ஒரு மசாலா சப்பாத்தி பண்ணுறது எப்படின்னு குவிக்காக சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், இது மைதாவும் கோதுமாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கட் பண்ண ஆனியன்ஸ், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் ஓமம் எதுக்கு போடுறோன்னா எகெயின் அதுவும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பசங்க ஓமம் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியாமல் அவங்க ஓமம் சாப்பிட்ருவாங்க. அதனால் சப்பாத்தியில் நீங்கள் இந்த ஓமம் போடுறது மிக முக்கியம். இப்போ ஒரு பவுலில் இந்த மாவு போட்டுக்கோங்க. உப்பு,
அடுத்தது அதில் சேர்க்க போகிறது சுகர், கொஞ்சோண்டு சர்க்கரை. கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்ட் ஆகிறதுக்காக, உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் நார்த்துனாலே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அவங்க நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனால் நம்ம இந்த சமையலில் ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு தண்ணி, ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, குழன்னு ஆகிடும். பார்த்து பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இஷ்டம் இல்லாதவங்க பூண்டு போடாமே இருக்கலாம். பூண்டு, நான் சொன்ன மாதிரி ஓமம் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நல்லா தண்ணி அளவாக இருக்குது, அதனால் மாவு உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்குது. நல்லா செஞ்சிட்டோம். ஒரு சிட்டிகை ஆயில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் அந்த சப்பாத்தியோட பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். ஊறுனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருட்டிட்டோம். நம்ம இப்போ ஒரு 4 சப்பாத்தி மாவு உருட்டிட்டேன். வழக்கம் போல் எல்லோரும் தரட்டுற மாதிரி நம்ம, ஸோ தட் இது மேலே ஒட்டாது. அதனால் மாவு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மீன் டைம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் ஆகிடுச்சு. சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா எப்போவுமே அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வைக்கணும். நீங்கள் ஓவர் ஹீட் வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து மொறுமொறுன்னு ஆகி போயிடும். அதனால் சாஃப்டாக வரணுன்னா தீயை வந்து நீங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணணும். தீயை கொஞ்சம் மிதமான தீயில் வைக்கணும். சப்பாத்தி திரட்டிக்கலாம். சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பு வரணும். இப்படி வரலனாலும் பரவாயில்ல. தீ கொஞ்சம் நார்மலாக வந்துடுச்சு. போடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டிருக்கோம். டெம்பரேச்சர் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூடு இல்லை. ஒரு பக்கம் இப்போ வெந்திருக்கும். நம்ம அதை அப்படியே அழகாக திருப்பி போடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கரியாமல் இருக்கும் சப்பாத்தி. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எண்ணெய் 2 பக்கமும் போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப பொங்கி வராது, ஏன்னா நம்ம ஆனியன் எல்லாம் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். அதனால் பொங்கி வராது, இதே மாதிரி தான் இருக்கும். வெங்காயம் போடலைனா தான் நம்ம சப்பாத்தி நல்லா பொங்கி வரும். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் போட்டோம், திருப்பி போடுவோம். நல்லா சைடில் 2 அமுத்தி கொடுத்தா சப்பாத்தி 4 பக்கம் வெந்துடும். எல்லா சப்பாத்தியும் பண்ணுற மாதிரி சப்பாத்தி தான் இது. இதில் என்னென்னா நம்ம கொஞ்சம் ஆனியன் போட்டிருக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காரம் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு எப்போவுமே ஆர்டினரி சப்பாத்தி கொடுத்தா சாப்பிட ரொம்ப சலிப்பு காட்டுவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மசாலா சப்பாத்தி பண்ணி கொடுத்திங்கன்னா ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணுமா இது கூட கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறி கூட நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சு கொடுத்துடலாம், பசங்க சாப்பிட்டுப்பாங்க. நான் எதுக்கு சர்க்கரை போட சொன்னேன்னா, இந்த மாதிரி சர்க்கரை போட்டிங்கன்னா ப்ரௌன் ஸ்பாட்டு இந்த மாதிரி பபுள் ஆகி வரும். கேரமலைஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து சுகர் போடுறோம். சப்பாத்தி நம்ம சப்பாத்தியில் ரொம்ப ஆயில் போட மாட்டோம், அதனால் சப்பாத்தி இப்போது மோரலஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து அடுத்த பாத்திரத்தில் போட்டுடலாம். ஒரு சப்பாத்தி ரெடி, போட்டுடலாம். பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது, அப்படியே கூட சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ அடுத்து இன்னொரு சப்பாத்தி நம்ம திரட்டி போட்டுக்கலாம். டெம்பரேச்சர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி சப்பாத்தி தீஞ்சிரும்.
மசாலா போட்டு பேனில் போட்டுடலாம். இப்போ ஏற்கனவே கல் சூடாக இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் இப்படி இருக்க தேவையில்லை. திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். நல்லா அமுக்கி கொடுத்தீங்கன்னா 4 பக்கம் வெந்துடும். இப்போ இதில் கடைசியில் இதை சாப்பிட விரும்புகிறவங்க மேலே கொஞ்சம் பட்டரோ இல்லை நெய்யோ தடவி நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ யூ வில் கெட் அ நெய் ஃப்ளேவர். நல்லா நம்மளோட கேரமலைஸ் ஆகிடுச்சு. சுகர் போடவே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. பஞ்சாபி மசாலா சப்பாத்தி செய்முறை. ஒரு பாத்திரத்தில் 1 கிண்ணம் மைதா மாவு, 1 கிண்ணம் கோதுமை மாவு கலவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தேவையான அளவு உப்பு, சர்க்கரை, எண்ணெய், தண்ணீர் சேர்த்து நன்கு பிசைய வேண்டும். அதற்கு பிறகு இக்கலவையுடன் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஓமம் சேர்த்து நன்றாக பிசைய வேண்டும். 10 நிமிடம் ஊற வைத்து பின்பு சுட்டு எடுத்தால் சுவையான பஞ்சாபி மசாலா சப்பாத்தி தயார். இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த சிக்கன் இப்போ கொஞ்சம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது ஒரு ஓவன். ஆக்சுவலாக இது டிவியில் நம்ம பார்த்து நான் வாங்கினது. இது இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி நீங்கள் மைக்ரோ ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கூட போதும். இப்போ இந்த ஓவன் இருக்கிறதுனால என்ன இதுன்னா, எண்ணெய் இல்லாமல் நீங்கள் தந்தூரி சிக்கன் மாத்திரம் இல்லாமல் ஈவன் கேக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஓவனில் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது மேலே நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் கோட்டிங் ஒன்று கொடுத்துடணும். இல்லாட்டி சிக்கன் அது மேலே ஒட்டி பிடிக்கும். ப்ரெஷ்ஷில் ஆயிலை நல்லா கொஞ்சம், இதை தவிர நம்ம வேறு எங்கேயுமே ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் கொஞ்சமாக இதில் நம்ம ஒரு ஆயில் கிரீஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரீஸ் கொடுத்துட்டோம் நல்லா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மசாலா போட்டு வச்சுக்கிற சிக்கனை 1 by 1 கொஞ்சம் மசாலாவை எடுத்துகிட்டு இப்படி, இல்லாட்டி ரொம்ப ராவாக இருக்கும் சில டைம் மசாலா வேகாமல். இப்போ இது 1 by 1 இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆச்சு. நீங்கள் இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிக்கனை ஒரு வாரத்துக்கு முன்னே கூட நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வெளியில் எடுத்து இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் எவ்வளோக்கு எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் இருந்தோ அவ்வளோக்கு எவ்வளோ மசாலா உள்ளே ஊறும். வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை சிக்கன் எல்லாம் இந்த பிளேட்டில் வச்சுட்டோம். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பட்டரை இதில் ப்ரஷ் பண்ணி ஜஸ்ட் ஒரு தடவி கொடுக்கலாம். தடவி கொடுத்துட்டு இந்த டூமில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டூம் போட்டு இந்த தந்தூரி சிக்கனை மூடி இருக்கோம். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நமக்கு. இன்பிட்வீன் நம்ம அதை திறந்து திருப்பி போடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம டூமை திறந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி போடலாம். கை சுடும், நம்ம பார்த்து டர்ன் பண்ணிக்கணும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது பழக்கன்றதுனால நான் கையிலே திருப்பி போட்டுடுறேன். இப்போது இது மேலே நம்ம கொஞ்சம் பட்டரை போட்டுக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. அதர் தென் திஸ் நம்ம எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணலை பட்டர், எங்கேயுமே ஆயிலும் யூஸ் பண்ணலை. இந்த பட்டர் ஒன்று ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பொரிஞ்சு தந்தூரி சிக்கன் மோராலஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடறோம். அதர் சைடு இன்னும் ஒரு வாட்டி வெந்துடணும். இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் மோராலஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2வது வாட்டி இதை திறக்கிறோம்.
திறந்ததும் நல்ல வாசனை, தந்தூரி வாசனை வருது. இப்போது இந்த தந்தூரி சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம கடைங்களில் வாங்குகிற தந்தூரி சிக்கன் மாதிரியே நல்ல கலரும் ஃப்ளேவரும் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம வழக்கமாக தந்தூரி சிக்கன் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி சிக்கன் நம்ம வாங்கி கொஞ்சம் மசாலா போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. அதனால் வேகலைன்ற சந்தேகம் வேண்டாம், நல்லா சிக்கன் உள்ளே வெந்திருக்கு. இதையும் எடுத்து நம்ம இது மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி. அது கூட நம்ம கொஞ்சம் புதினா சட்னி இப்படி வச்சுக்கலாம். தந்தூரி சிக்கன் செய்முறை: சுத்தம் செய்து வைத்துள்ள கோழி இறைச்சியுடன் மிளகாய்த்தூள், தந்தூரி மசாலா, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தயிர் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். நாம் சேர்க்கும் மசாலா கலவை கோழி இறைச்சியுடன் நன்றாக சேர வேண்டும். அதன் பின்னர் இக்கலவையை அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். தந்தூரி சிக்கன் கலவை நன்றாக ஊறிய பின்பு தந்தூரி சிக்கன் செய்யும் பாத்திரத்தில் எண்ணெயை தடவ வேண்டும். பின்பு தயார் செய்து வைத்துள்ள சிக்கன் கலவையை அந்த பாத்திரத்தில் இட வேண்டும். அதன் பின்னர் சிக்கன் மசாலா மேல் வெண்ணெயை தடவி 10 நிமிடம் வேக வைத்து எடுத்தால் சுவையான தந்தூரி சிக்கன் தயார். இந்த சப்பாத்தி, இந்த தந்தூரி சிக்கன், இந்த புதினா பெஸ்ட் காம்பினேஷன். பஞ்சாப் ஃபேமஸ் திஸ் இஸ் தந்தூரி தாபா தந்தூரி சிக்கன். அதெல்லாம் வீட்டில் நீங்களும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கனும் மசாலா சப்பாத்தியும் ரெடி. இது ரெண்டும் குட் காம்பினேஷன். இது கூட நம்ம புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி. வணக்கம்.